இனிமேல் மட்டன் சாப்பிட்டால் கொழுப்பு என்று யாரும் சொல்வீங்க, நன்மை தெரிந்தால் விடவே மாட்டீங்க. மட்டன் சாப்பிட்டால் கொழுப்பு அதிகமாகும் என்று எத்தனை பேர் பயந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தெரிந்தால் நீங்களே மட்டனை வாரம் தவறாமல் சேர்த்துக் கொள்வீர்கள். பொதுவாக மக்கள் வாரத்தில் ஒருமுறை மட்டன் சாப்பிடுவதற்கே பயந்து விடுகிறார்கள். அது கொலஸ்ட்ரால் அதிகம், பிரஷர் வரும், உடம்பு கெடும் என்று பல கற்பனைகள் நம்மை சுற்றி வளர்ந்திருக்கின்றன. ஆனால் உண்மையில் மட்டன் உடலுக்கு தீங்கில்லை. அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை அறிந்தால் பயமில்லாமல் சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால் நம் உடலுக்கு தேவையில்லையா? மருத்துவ ரீதியாக பார்த்தால் கொலஸ்ட்ரால் என்பது நம் உடலுக்கே அவசியமானது. கல்லீரல் இயல்பாகவே நாள்தோறும் சுமார் 2000 மில்லிகிராம் கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்கிறது. இது உடல் செல்கள், ஹார்மோன்கள் மற்றும் வளர்ச்சிக்கு தேவைப்படும் முக்கிய மூலப்பொருள். உணவில் எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அது நேரடியாக ரத்தத்தில் அதிகரிக்கிறது என்ற உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. சிவப்பு இறைச்சி தீமையா? மட்டன், மாட்டிறைச்சி, பன்றிக்கறி ஆகியவை சிவப்பு இறைச்சி எனப்படும். சிக்கன், மீன் போன்றவை வெள்ளை இறைச்சி. சிலர் சிவப்பு இறைச்சிதான் உடலுக்கு தீங்கு தரும் என நினைக்கிறார்கள். ஆனால் அதில் உள்ள ஸ்டார்ச்ரேட் கொழுப்பு அளவுதான் முக்கியம். குறைவான அளவில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. அதாவது இறைச்சியின் நிறம் அல்ல, அதில் உள்ள கொழுப்பு அளவே பாதிப்பை தீர்மானிக்கும். ட்ரைகிளிசரைட் பிரச்சனையும் தவறாக புரிந்த ஒன்று. பலர் ட்ரைகிளிசரைட் அதிகமாக இருந்தால் மட்டன் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் ட்ரைகிளிசரைட் என்பது உடலில் தேங்கும் கார்போஹைட்ரேட் கொழுப்பு. இதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் சாதம், இட்லி, இனிப்பு, ஸ்நாக்ஸ் போன்ற மாவுச்சத்து உணவுகளை குறைக்க வேண்டும். மட்டனை தவிர்ப்பதால் இந்த பிரச்சனை சரியாகாது. எந்த வகை மட்டன் நல்லது? மட்டனுக்கே பல வகைகள் உள்ளன. செம்மறியாடு, லாம்ப், இளம் செம்மறியாடு, வெள்ளாடு என 3 பிரிவுகள். இதில் செம்மறியாட்டில் சுமார் 138 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் உள்ளது. லாம்பில் 120 மில்லிகிராம், ஆனால் வெள்ளாட்டு கறியில் வெறும் 80 மில்லிகிராம் தான். மனிதனுக்கு ஒரு நாளில் தேவைப்படும் கொலஸ்ட்ரால் சுமார் 2000 மில்லிகிராம் என்பதால் 100 கிராம் மட்டன் சாப்பிட்டால் அது மிக சிறிய அளவே இருக்கும். உணவில் உள்ள கொலஸ்ட்ரால் உடலில் நேரடி தாக்கம் தருமா? உணவிலிருந்து வரக்கூடிய கொலஸ்ட்ரால் நம் ரத்தத்தில் 10-15% மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். மீதமுள்ளவை அனைத்தும் நம் உடலே இயற்கையாக உற்பத்தி செய்கிறது. எனவே மட்டன் சாப்பிட்டால் இரத்த கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் என்ற புரிதல் முற்றிலும் தவறு. சமைக்கும் முறைதான் முக்கியம். ஒருவருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் அதற்காக மட்டனை முழுமையாக தவிர்க்க வேண்டியதில்லை. உணவை எவ்வாறு சமைக்கிறோம் என்பதே முக்கியம். எண்ணெயில் மிதக்கும் மட்டனில் தான் பிரச்சனை இருக்கும். ஆனால் சிறிது எண்ணெயுடன் வேக வைத்து அல்லது சாம்பல் போல சிக்கனாக சமைத்தால் எந்த பாதிப்பும் இல்லை. சமநிலையாக எடுத்துக்கொண்டால் மட்டன் நல்ல புரதம் தரும் உணவாக மாறும். உண்மையை உணர்ந்து சாப்பிடுங்கள். இன்றைய இணையதளங்களில் மட்டன் சாப்பிடாதீர்கள், அது கொழுப்பை கூட்டும் என பல தவறான செய்திகள் பரவுகின்றன. ஆனால் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது மட்டன் உடலுக்கு தேவையான புரதம், இரும்பு, துத்தநாகம் போன்ற சத்துக்களை தரும் ஒரு சிறந்த உணவாகும். அளவுக்கு மீறாமல் சீரான உடற்பயிற்சியுடன் மட்டனை எடுத்துக்கொண்டால் அது ஆரோக்கியத்திற்கும் நலத்துக்கும் வழிவகுக்கும்.